கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் குமாரக்குடி வளைவு பாலம் இருந்து வருகிறது. இந்த பாலத்தின் வழியாக அதிக வாகன போக்குவரத்தும் இருந்து வருகிறது. இந்த பாலத்தின் அடியில் சேதமான இருசக்கர வாகனத்துடன் வாலிபர் ஒருவர் படுகாயங்களுடன் பிணமாக கிடந்தார். இறந்து கிடந்தவர் ஸ்ரீமுஷ்ணம் அருகே ராஜேந்திரப்பட்டினம் கிராமத்தைச் சேர்ந்த முத்து என்பவரின் மகன் 41 வயதான அன்புச்செல்வன் என்பதும் இவருக்கு திருமணமாகி 2 பிள்ளைகள் இருந்து வருகின்றனர் என்பதும் தெரியவந்தது. மேலும் இவரது வாகனம் பாலத்தின் தடுப்பு கட்டையில் மோதி கீழே விழுந்து உயிரிழந்தாரா அல்லது வேறு ஏதேனும் நடந்துள்ளதா எனவும் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். மர்மமான முறையில் வாலிபர் படுகாயத்துடன் இருசக்கர வாகனத்துடன் சாலையில் இருந்து 20 அடி பள்ளத்தில் இறந்து கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்ட சிறப்பு செய்தியாளர் கே. பாலமுருகன்.